அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட் பேப்பரில் ஸ்ட்ரக்சரில் 2வது கேள்வி. இது பரப்பளவு சுற்றளவோட சம்பந்தப்பட்ட கேள்வி. இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு தந்திருக்கிறது. பயிற்சிக்காக செப்பனிடப்பட்ட காணி ஒன்றில் ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதி வரைபடம் தரப்பட்டுள்ளது. இதில் ஏபிசிடி என்பது ஒரு சரிவகம். அதில் மஞ்சள் வளர்க்கலாம். இதில் வளர்க்குறது மஞ்சள். அடுத்தது பிசிஇ எனும் பகுதி ஆராய்ச்சியமாக இருந்திருக்காரு. அதில் இஞ்சி வளர்க்கலாம். இஞ்சி. அப்போ இது 2 வளர்க்கலாம். இப்போ உங்களோட கேள்வி என்னன்னா, மஞ்சள் பயிரிடப்பட்ட பகுதியின் சுற்றளவு 144 மீட்டர். ஆராய்ச்சி பகுதியின் ஆரையை காண்க சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ ஆராய்ச்சி பகுதியில் ஆரைங்கிறது பிசியும் சிஇயும் 2ம் சமனாக இருக்கும். பிசியும் சிஇயும். இப்போ நம்ம ஒரு தந்த தரவை வச்சுட்டு என்ன செய்யலாம்? பிசியை காணலாம். அப்போ பிசி என்ன? ஆராய்ச்சியில் 6. இது எப்படி காணலாம்னா, இந்த சரிவகத்தில் சுற்றளவு தந்திருக்காரு. அப்போ சரிவகத்தில் சுற்றளவுக்கு நம்ம பிசியோட சேர்த்து பிசி, அடுத்தது 51 மீட்டர், அடுத்தது 30 மீட்டர், அடுத்தது 28 மீட்டர், எவ்வளோத்தையும் கூட்டினோம்னா 114 மீட்டர் வரும். அப்போ இதிலிருந்து பிசியை நம்ம காணலாம். அப்போ 51 30 81 81 28 109 144 தெரியாதுண்ணே. அப்போ சுற்றளவு 144. அப்போ நாம் என்ன செய்யலாம்? இவ்வளோத்தையும் கூட்டி போட்டால் அதோடைய கழிச்சா சரி. அப்போ 144 இருந்து நீங்கள் கழிக்கணும் 109 கழிக்கும். அப்போ கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வரும் 35 மீட்டர். பிசி 35 மீட்டர். அப்போ அதானே ஆராய்ச்சி 6 இருக்கும். இப்போ அடுத்த கேள்வி கொண்டு சொல்றாரு, வட்டவில் பிஇயின் நீளத்தை காண்க சொல்லி சொல்றாரு. அப்போ பிஇ என்றா இந்த தூண் இதை காணும் பிஇ. அப்போ இது என்ன? ஒரு வட்டவில். வட்டவில் காரணத்துக்கான நீளத்துக்கான சமன்பாடு நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. தீட்டா கீழே 360 தர 2πr. அப்போ இதில் பிரதியிட்டீங்கன்னா உங்களுக்கு தீட்டா வரும் என்ன? கோணம், ஆராய்ச்சி கோணம். அப்போ தீட்டா 45 பாகை கீழே 360 தர 2 தர பைக்கு 22 கீழ் 7 தர ஆரை. ஆரை என்ன? பிசி நம்ம கண்டு வச்சுருக்கோம். அது எவ்வளோ? 35. அப்போ இதை என்ன செய்கிறேன்? சுருக்கி எடுக்கிறேன். அப்போ இதில் நாம் என்ன செய்யலாம்னா 360 45ஐயும் 45ஆலையும் சுருக்கலாம் 8 வரும். அடுத்தது 7ஐயும் 35ஐயும் சுருக்கலாம் 5 வரும். அடுத்தது 8ஐயும் 2ஐயும் சுருக்கலாம் இங்கே 4, 4ஐயும் 22ஐயும் சுருக்கலாம் இங்கே 11, இங்கே கீழே 2. வேறு சுருக்கிறதுக்கு இல்லை. அப்போ உங்களுக்கு கூட வரும் மேலே 5 தர 11 55 கீழே 2. அப்போ இதை சுருக்கி எடுத்தால் உங்களுக்கு விட 27.5 27உடன் 2 மீட்டர் கொண்டு வரும். அப்போ பி நீளத்தை என்ன செய்யாச்சு? கண்டாச்சு. இதில் கவனம் அறிக்கணும். நீங்கள் இந்த சமன்பாடு இதை உங்களுக்கு என்ன செய்யும்? இந்த சுற்றளவு பரப்பளவு கல்வியில் தேவைப்படும். வட்ட வில்றது விலங்காண்ட சமன்பாடு. அப்போ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து என்ன சொல்றாரு? மஞ்சள் பயிரிடப்பட்ட நிலப்பகுதியின் பரப்பளவு இஞ்சி பயிரிடப்பட்ட நிலப்பகுதியின் பரப்பளவை விட எவ்வளவு அதிகம் என காண்க. அப்போ நாம் என்ன சொல்லணும்? மஞ்சள் இதில் பரப்பளவையும் கண்டு இதில் பரப்பளவையும் கண்டு மஞ்சள் பரப்பளவு இஞ்சில் பரப்பளவுன்னு சொல்லணும். கழிக்கும். அப்போ நாம் ஒரே லைன் எழுதிட்டு போகலாம். இப்போ முதலாவது ஏபிசிடியில் பரப்பளவு மஞ்சள் பயிரிடப்பட்டது ஒரு சரிவம். அப்போ அதுக்கு வரும் என்ன? 6 தர சமாந்தர பக்கங்கள். சமாந்தர பக்கம் என்ன? 30 51 51 தர அங்கால செங்குத்து உயரம் 28. இது சரிவகத்தில் பரப்பு.
இதிலிருந்து கழிக்கணும் யார்? RH பரப்பு. அப்போ அதுக்கு என்ன வரும்? 45 கீழே 360. இதுக்குரிய சமன்பாடு நான் இவருக்கு எழுதி காட்டுறேன். சமன்பாடு வந்து என்னன்னா தீட்டா கீழே 360 தர πr இருக்கு. இதுதான் RH பரப்பளவுக்குரிய சமன்பாடு. அப்போ 45 கீழே 360 தர 22 கீழ் 7 தர 35 தர 35. அப்போ இதை சுருக்கி எடுத்தோம்னா நமக்குரிய விட என்ன செஞ்சிடும்? இதுலேருந்து கிடைச்சி. அப்போ நாம் சுருக்குவோம். இவரை சுருக்கணும்னா 2 28 சுருக்கலாம் 14. இங்கே சுருக்கணும்னா கீழே 8 வரும். இங்கே சுருக்கினா 7 35 5. அடுத்து 8 22 சுருக்கி விட்டோம்னா 11 கீழே 4. இனி என்ன செய்கிறேன்? இதை சுருக்கி எடுத்தாச்சு. அப்போ இதை சுருக்கி எடுத்தோம்னா சரிவகத்திர வளர்ப்பு நமக்கு வரும் 81 தர 14. அப்போ 81 தர 14 பெருக்குனீங்கன்னா 1134 கழித்தல் அங்கால என்ன 11 தர 5 தர 35 க்குள்ள 4. அப்போ அவரை பெருக்கி எடுத்தோம்னா 481 4 481 வரும். அப்போ இதை கழிக்கிறேன். அப்போ இதை கழிச்சோம்னா 1134 481 போயிடுச்சுன்னா உங்களுக்கு விட வரும் 653. அதில் காவாசி போயிடுச்சுன்னா 652 4 மீட்டர் வர்க்கம். இதான் உங்களுக்கு அது அதிக அளவான பரப்பாக வரும். சரியா? இப்போ அடுத்த கேள்வியில் என்ன சொல்கிறாரு? மஞ்சள் பயிரிடப்பட்ட நிலப்பகுதியின் பரப்பளவுக்கு சமனானதும் அப்படி என்றால் என்ன பரப்பு நம்ம கண்டு வச்சிருக்கோம்? 1134 மஞ்சள் பகுதி. இந்த பரப்பளவுக்கு சமனானதும் ஏடியை ஒரு பக்கமாக கொண்டதுமான ஏடிர நீளம் 28 ஒரு பக்கமாகவும் கொண்டதுமான செங்கோண வடிவ நிலப்பகுதியில் இந்நிலப்பகுதிக்கு வெளியே தர்பூசணி பயிரிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அதை வரைபடத்தில் என்ன செய்ய அளவுகளோடு வரையட்டாம்னு சொல்லியிருக்காரு. அப்போ நமக்கு ஒரு செங்கோண முக்கோணி வரப்போகுது. அப்போ அதில் பரப்பளவுக்கு சமன்பாடு அரை தர அடி தெரியா அடியாக தான் காணணும். நாம செங்குத்து உயரம் வந்து 28 சமன் பரப்பளவு வந்து மஞ்சள் பரப்பளவுக்கு சமன் சொல்கிறார். அப்போ 1134க்கு சமனாக இருக்கும். அப்போ இதில் இருந்து என்ன செய்யணும்? அடியை கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம சுருக்குவோம். 2 28 சுருக்கணும்னா 14 வரும். அப்போ 14 என்ன செய்யறாங்க? ஒன்றை பிரிக்கிறேன். அப்போ 1134 நீங்கள் 14 பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு விட வரும். அடி வந்து அடிக்குரிய பெருமானம் வரும் 81 மீட்டர். 81 மீட்டர். சரியா? அப்போ அடி 81 மீட்டர் 100 என்ன செய்யணும்? இதை நாம் செங்கோண முக்கோணியை கீறி காட்டுறோம். இந்த வரைபடத்தில் கீறி காட்டுறோம். அப்போ இதை கீறுவோம். அப்போ ஏடி ஒரு பக்கம் வரும்னு சொல்லிட்டார். அப்போ இங்கிருந்து வரப்போகுது ஒரு செங்கோண முக்கோணி. இப்போ என்ன செஞ்சிட்டீங்க? ஒரு முக்கோணியை கீறிட்டீங்க. ஒரு இடத்துக்கு என்ன செய்வீங்க? செங்கோணத்தை குறிப்பீங்க. ஒரு செங்கோணம். இல்லாட்டி நீங்கள் மற்ற பக்கம் மாறி மேலேயும் கீறலாம். சரியா? உதாரணமாக இப்படியும் கீறலாம். இப்படியும் கீறி காட்டலாம். ஏடி ஒரு பக்கம் வர மாதிரி நம்ம என்ன செய்யணும்? ஒரு முக்கோணி வரும், செங்கோண முக்கோணி. அப்போ இப்படியும் கீறி காட்டலாம். நீங்கள் எதை இருந்தாலும் 2 விதத்தில் எதை இருந்தாலும் பாவிக்கலாம். செங்கோணத்தை காட்டிடும். காட்டி போட்டு இந்த பக்க நீளத்தை என்ன செய்யும்? எழுதும். அது எத்தனை மீட்டர்? 81 மீட்டர். 81 மீட்டர். அப்போ நீங்கள் பச்சை அரிக்கிற மாதிரியும் கீறலாம் 81 மீட்டர். சரி, அதையும் கீறலாம். நீளம் அரிக்கிறதையும் கீறலாம். சரியா?
அப்போ இது வளமையாக பரப்பளவு பாடத்தில் வர கேள்விகள் தான் இது. அப்போ இதில் முக்கியமாக நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா, இந்த 2 சமன்பாடையும் நீங்கள் பாருங்கள். பரப்பளவு ஆரச்சிற பரப்பளவுக்கும் அந்த ஆரச்சிற வில்ற நீளத்துக்குமான சமன்பாடு அதுகளை பார்த்துக்கோங்க. அடுத்தது இப்படி ஒரு கேள்வி படம் தர்ற மாதிரி ஒரு கேள்வி வரும், அதுகளையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அப்போ இவ்வளவுதான் பரப்பளவுக்குள்ள வர கேள்வி.